அன்பு தமிழ் மக்களுக்கு வணக்கம். வருஷத்துக்கு 30,000 கோடிகள் கொள்ளையடிக்கும் ஒரு கட்சிக்கு 4 கோடி என்பது ஹோட்டலில் சர்வருக்கு கொடுக்கும் ஒரு டிப்ஸ் மாதிரி தான். வெற்றி முகத்தில் இருக்கும் பிஜேபி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தோற்கடிப்பதற்கு, அவர் மேல் களங்கம் கற்பிப்பதற்கு கழகம் மேற்கொள்ளும் யுக்திதான் இது என்ற சந்தேகம் மக்களுக்கும் வந்துவிட்டது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கத்தான் நயினார் நாகேந்திரன் இந்த பணம் கொண்டு சென்றார் என்ற இமேஜை உருவாக்க வேண்டும். ஏன் நெல்லையில் அவர் சம்பாதிக்காத பணமா? அவர் சென்னையில் இருந்து தான் எடுத்து செல்ல வேண்டுமா? அவர் கேட்டாலே அந்த பணத்தை கொடுக்க அங்குள்ள பல தொழில் அதிபர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த மாதிரி தான் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை திண்டுக்கல்லில் சிக்க வைத்தார்கள் இவர்கள். இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமப்பா என்று கடந்து போய்விட முடியாது. திமுக இதை செய்து இருக்காது என்று மக்களிடம் சொன்னால் அவர்களும் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களது ரெப்புடேஷன் அப்படி, கடந்து வந்த பாதை அப்படி. திமுக காரனை கடைந்தெடுத்த யோக்கியன் என்று எவனும் சொல்ல மாட்டான். அது அவர்களுக்கே நன்றாக தெரியும். இது திமுகவின் தந்திரங்களில் ஒன்று என்று சொல்லி பாருங்கள், உடனே மக்கள் நம்புவார்கள். இந்த டெக்னிக்கை அண்ணாமலையிடமும் கூட அவர்கள் காட்டுவார்கள். அதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 4 கோடியை அனாமத்தாக இழப்பது அவர்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. தேர்தல் வெற்றிக்காக 380 கோடியை பிரசாந்த் கிஷோருக்கு அள்ளி வீசியவர்கள் தானே இவர்கள். அது மக்களுக்கும் தெரிந்துவிட்டது. கள்ள ஓட்டை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்பதை மக்கள் நம்ப தயாராக இல்லை. பணத்தை கொண்டு போனவனை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் என்சிபியும் உள்ளே வர வேண்டியது இருக்கும். கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, தருமபுரி, திருவண்ணாமலை, சிதம்பரம், மதுரை, விருதுநகர், தென்காசி முதலிய தொகுதிகளில் பிஜேபிக்கு ஆதரவு பெருகி வருவதை மோப்பம் பிடித்த உளவுத்துறை கொடுத்த தகவலின் பேரில் அரசு செயல்பட்டு இருக்கலாம் என்று மக்கள் நம்புகிறார்கள். அடிக்கடி மின்வெட்டு வருவது கூட ஆட்சியாளர்கள் பணம் கடத்துவதற்குத்தான் என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதுல வேற மோடி 9ஆம் தேதி 10ஆம் தேதிகளில் இங்கு வருவது இவர்களுக்கு பேதி மருந்து கொடுத்த மாதிரி ஆகிவிட்டது. காமராஜருக்கே பெரிய ஆடம்பர பங்களா இருக்கிறது என்று ஆந்திராவில் உள்ள ஒரு பங்களாவை படம் பிடித்து போட்டு ஏழை பங்காளனின் வீட்டை பாரீர் என்று போஸ்டர் அடித்து ஒட்டிய திமுக பரம்பரை இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று சொன்னால் ஓட்டளிக்கும் நம் மக்கள் நம்புவார்களா? 7 ஆண்டுகள் தண்டனை போதாதா என்று மக்களிடம் பதவி பிச்சை கேட்டு போஸ்டர் போட்டவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று மக்கள் எப்படி நம்புவது? ஊழல் செய்து தண்டனை பெற்றவனை பெயிலில் எடுத்து மந்திரி ஆக்கியவன் இதை செய்திருக்க மாட்டான் என்று எங்களை நம்பச் சொல்கிறீர்களா? ஜெயிலிலிருந்து பெயில் கிடைக்காதவனுக்கே இலாகா இல்லாத மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்தவன் இந்த 4 கோடி ரூபாய் நாடகத்தை நடத்தியிருக்க வாய்ப்பே இல்லை என்று நம்பிவிட்டு எங்களை கடந்து போக சொல்கிறீர்களா? 1,76,000 கோடி கொள்ளை அடித்தவர்களுக்கு 4 கோடி ரூபாய் வெறும் ஜூஜூபி காசு என்பது மக்களுக்கே தெரியும். 1/3 of the DMK ministers are under the lens of judiciary inquiry என்பதை மறந்துவிட்டு இதை எங்களை நம்ப சொல்கிறீர்களா? 1967 ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே அதுவரை மறைமுகமாக வாங்கப்பட்ட ஊழல் பணம் வெளிப்படையாக கேட்கப்பட்டது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்புதான் மறைத்து வைத்து குடிக்கப்பட்ட மதுபானம் நடு ரோட்டில் வைத்து குடிக்கப்பட்டது. இவர்கள் ஆட்சி காலத்தில் தான் குடிகாரர்களை மது பிரியர்கள் என்று பிரியமுடன் அழைத்தார்கள். ஆன்டி ஹிந்தி, ஆன்டி ஹிந்து, ஆன்டி காட், ஆன்டி பிராமின் கொள்கைகளை வெளிப்படையாக அறிவித்தவர்கள் இவர்கள். அதை பற்றி எந்தவித கூச்சமும் இன்றி பேசினார்கள் பொது மேடைகளில். லஞ்சம் அரசியல்வாதியின் பிறப்புரிமை என்று ஆக்கியதே இவர்கள்தான். இதை பொறுக்காமல் கேள்வி கேட்ட எம்ஜிஆரை தூக்கி வீச தயங்காதவர்கள் தான் இவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று நம்பிவிட்டு போகலாமா? எம்ஜிஆர் கருணாநிதியிடம் என்ன கேட்டார்? தேர்தல் செலவு கணக்கைத்தான் கேட்டார். கருணாநிதி அதை தர மறுத்தார். கருணாநிதி தேர்தல் நிதி கொடுத்தவர்களின் பெயர்களை வெளியிட மறுத்தார். வெளியிட்டால் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டும், பணம் கொடுத்தவனும் கட்ட வேண்டும், சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட்ட வேண்டும், அப்புறம் இடி ரைடு வரும், அப்புறம் ஜெயில் கம்பி எண்ண வேண்டியது வரும்.
இப்படிப்பட்ட பண விஷயத்தில் ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் செயல்படும் கட்சிதான் திமுக. அதனால் தான் 1972 எம்ஜிஆர் வெளியே வந்து தனி கட்சி துவங்கினார். ஊழலை வெறுத்து துவங்கப்பட்ட கட்சிதான் அதிமுக. இப்போது அந்த அதிமுக எப்படி பேசுகிறது என்று நினைத்து பாருங்கள். தனி கட்சி துவங்கிய எம்ஜிஆர் அப்போது ஜனாதிபதியாக இருந்த வி கிரியிடம் எம்ஜிஆர் ஒரு ஊழல் பட்டியலை கொடுத்து புகாரை விசாரிக்க கோரிக்கை வைத்தார். அப்படி அமைக்கப்பட்டது தான் இந்த சர்க்காரியா கமிஷன். ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியாவின் கீழ் அமைந்தது விசாரணை கமிஷன். அந்த ரிப்போர்ட் அப்போதைய எமர்ஜென்சி பிரதமர் இந்திரா காந்தியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்படி கடினமாக உழைத்து கொடுக்கப்பட்ட விசாரணை கமிஷன் ரிப்போர்ட்டை வைத்து அஞ்சா நெஞ்சன் கருணாநிதியை மிரட்டி திமுகவை அடிபணிய வைத்து சரணடைய வைத்தார் இந்த சர்வாதிகாரி இந்திரா. பதிலுக்கு நிலையான ஆட்சிக்கு இந்திராவை அழைத்தார் கருணாநிதி. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார். கச்சத்தீவை நாம் இழந்தோம். அப்போதுதான் வாஜ்பாயின் முயற்சிகள் பாராளுமன்றத்தில் வீணாக போனது. இப்படித்தான் திமுகவின் இமாலய ஊழல்கள் மறைக்கப்பட்டன. அதற்கு துணை போனது உத்தம காங்கிரஸ். ஆனால் அதை சரித்திரம் இன்றளவும் நின்று பேசுகிறது. அதை மறந்தது அவர்களது தவறு. அதை மக்கள் இப்போது நினைத்து பார்க்கிறார்கள். சர்க்காரியாவே என்ன சொல்லி இருக்கிறார் டிஎம்கே அரசை பற்றி? டிஎம்கே கவர்மெண்ட் that has the instrumental in institutionalizing corruption in a scientific manner என்று புகழ்ந்து தள்ளி இருக்கிறார். 1977 அளிக்கப்பட்ட அந்த சர்க்காரியா கமிஷன் அறிக்கை மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் என்ன? இதுவரையில் ஒன்றுமில்லை. காங்கிரசின் யோகியதையும் இதில் தெரிகிறது அல்லவா? காங்கிரசும் திமுகவின் ஊழலுக்கு துணை போன கட்சிதானே. மோடி டைனாஸ்டிக் பாலிடிக்ஸை எதிர்ப்பதற்கு காரணமே காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி கட்சிகள் தான். பரம்பரையாக இவர்கள் நடத்தும் வாரிசு அரசியல் தான் இதற்கு காரணம். இந்த கட்சிகளின் தலைமை பதவிக்கு இவர்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர வெளியிலிருந்து கட்சியிலிருந்து எவனும் வந்துவிட முடியாது. கட்சியை எப்போ இவர்கள் அபகரித்து விட்டார்கள். ஜனநாயக உரிமை குரல் எழுப்புபவன் வெளியேற்றப்படுவான் கட்சியிலிருந்து. இதுதான் இவர்களது உட்கட்சி ஜனநாயகம் சரித்திரம். பண வரவு செலவு கணக்கு பார்க்கவே இவர்களின் அமைச்சரவை உள்ளதே தவிர வேறு எந்த உரிமையையும் பற்றி பேசக்கூடாது. தேனை எடுத்தவன் புறங்கையை நக்கத்தானே செய்வான். இவர்கள் எவ்வளவு நக்கி இருக்கிறார்கள் என்பது தமிழ் புத்தாண்டு அன்று அண்ணாமலை வெளியிட இருக்கிறார். அந்த அறிக்கையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப இல்லைங்க, அப்ராக்சிமேட்லி வெறும் 1.34 lakhs crores மட்டும்தான். திமுக இந்நாள் முன்னாள் மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கழக செயல் வீரர்கள் பெயர்கள் அதில் இருப்பதாக சொல்கிறார்கள். 2011 வருடமே ஸ்டாலின் அல்ஸ்டாம் என்ற மல்டிநேஷனல் கம்பெனியிடம் இருந்து 200 கோடி வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அது ஹாங்காங், சிங்கப்பூரில் உள்ள 2 ஷெல் கம்பெனிகள் மூலமாக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது இன்னமும் விசாரிக்கப்படாமலேயே இருக்கிறது. அன்பில் பொய்யாமொழி, பொன்முடி, துரைமுருகன், ஏவா வேலு, ஜகத் ரட்சகன், KN நேரு, கலாநிதி வீராசாமி, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், சபரீசன், TR பாலு, உதயநிதி, கனிமொழி, ஸ்டாலின் இவர்களுடைய சொத்து பட்டியலும் வர உள்ளது. அவற்றை எப்படி நாங்கள் சம்பாதித்தோம் என்று சொல்லும் கடமை அவர்களுக்கு இருக்கிறது. மக்களிடம் சொல்லாவிட்டாலும் நீதிமன்றத்தில் அதை அவர்கள் விளக்குவார்கள். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் கேரண்டி ஆக்ட் படி வேலைக்கு சம்பளம் வழங்கியதிலும் கூட ஊழல் செய்தவர்கள் தான் இந்த திமுகவினர். அந்த தொழிலாளிகள் ஏன் இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும்? மின் கட்டணம் உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, சொத்து வரி கட்டணம் உயர்வு இவற்றை உயர்த்தி மக்களை வஞ்சித்த அரசுக்கு மக்கள் ஏன் தங்கள் ஆதரவை அளிக்க வேண்டும் என்று இவர்கள் விளக்க வேண்டும். 30% பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு 70% பெண்களை வஞ்சித்தவர்களுக்கு மறுபடியும் இவர்கள் ஏன் வந்து வாக்களிக்க வேண்டும்? அண்ணாமலை கூறும் ஜீரோ டாலரன்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்பதை மக்கள் எப்போது புரிந்து கொண்டு வாக்களிக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஸ்டாலின் வீசும் பிஸ்கட் துண்டுகளுக்காக இவர்கள் பின்னால் செல்லும் மக்களை அண்ணாமலையிடமுள்ள கோல்டு பிஸ்கட்டை அவர்கள்
பார்க்காமல் செல்கிறார்களே என்ற கவலை எனக்கு உண்டு. தமிழ்நாட்டின் அண்ணா ஹசாரே தான் அண்ணாமலை. அவருக்கு ஆதரவு அளித்தால் தமிழகம் விளங்கும். மறுபடியும் திராவிட குழிகளில் தவறி விழுந்தால் அங்கே உங்களுக்கு சமாதி எழுப்பப்படும். ஆனால் அங்கு தயிர் வடை உங்களுக்கு படைக்கப்பட மாட்டாது. மீண்டும் வருவேன் மோடியை போல. ஜெய் ஹிந்த்.